ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க பிரவீன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது மான்வாத்தை அப்லோட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதையோட ஒன்லைனை பார்த்தலாம். ஒரு பயங்கரமான ஒரு அசாசின் கிங் வந்து பார்த்தீங்கன்னா டிமானிக் கல்ட்டில் வந்து ரீபோன் ஆனா எப்படி இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டோரி பிடிக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எப்பயும் போல மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மவுண்டைனை காட்டுறாங்க. அந்த மவுண்டைனுக்கு நடுவில் ஒரு அசாசின் ஒரு பயங்கரமான ஸ்வாட் அட்டாக் பண்றான். அந்த ஒரு அசாசினுமே அங்க இருந்த வாரியர்ஸை பார்த்துட்டு, டேய் ஏன்டா என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, வந்தா மொத்தமா வாங்கடா, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குது, வந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு நானும் போயிட்டே இருப்பேன்னு சொல்றான். அப்போதான் இந்த அசாசினை பத்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து டிவைன் ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு அலையன்ஸை சேர்ந்தவன். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா ஹஜின் சியோன். இவனோட பேர் எனக்கு வாயில வரல, அதனால அசாசினை கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, அந்த டைம் அங்க இருந்த வாரியர்ஸ் எல்லாருமே இந்த பைபிள சொன்னதை கேட்டுட்டு பயங்கரமா காண்டாயிரானுங்க. அவனு என்ன சொல்றானுங்கன்னா, ஏன்டா டேய் ஒரு 5 பேர் சாவடிச்சிட்டா நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கறா, சரி உனக்கு கிடைச்ச ஏதாச்சும் ஆசை இருந்துச்சுன்னா சொல்லி நான் வந்து அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லா பசங்களுமே அந்த அசாசினை அட்டாக் பண்ண போவா. அப்பதான் அந்த அசாசின் என்னது 5 பேரா, அப்ப சரின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை வந்து பார்த்தனா டைட்டா பிடிச்சி ஒரே ஒரு ஸ்லாஸ் தான் பண்றான். பேசிட்டு இருந்த அத்தனை பேரோட கை கால எல்லாம் தனித்தனியா போயிருது. இதெல்லாம் பார்த்துட்டு மீதி இருந்த அந்த ஒரு வாரியர்ஸ் எல்லாருமே ஆளு மிரண்டு போயிடுறானுங்க. அப்பதான் அந்த அசாசினுமே என்ன சொல்றானா, நான் 30 வருஷமா தேடிட்டு இருந்த என்னோட ஃப்ரீடம் என்னோட கண்ணு முன்னாடியே இருக்குது. அப்படி இருக்கப்ப உங்களை சாகடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நான் கடந்து போகணும்னா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க எல்லாருமே சாக போறீங்கடான்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடா அங்க இருந்த பாதி பேத்த கண்ணிமிக்கிற நேரத்துல முடிச்சிடறான் இவன். உடனே பதுங்கி இருந்த ஒரு சில வாரியர்ஸ் எல்லாம் இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த அசாசினுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பைபிள இவங்க பண்ண அந்த ஒரு ஸ்வாட் அட்டாக் மேலேயே ஏறி நின்னுகிட்டு இருக்கேன். இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அங்க அட்டாக் பண்ண வந்த அந்த பைபிளைங்க ஆளு மிரண்டு போய் நிக்கிறாங்க. அப்பதான் அவனுமே என்னடா தம்பி சாக தயாரா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இந்த அசாசினுமே வானத்துல ஜம்ப் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்றான். அவன் பண்ண அந்த அட்டாக்கோட இம்பாக்ட்லயே அங்க அட்டாக் பண்ண வந்தா எல்லாருமே செத்து போயிடுறானுங்க. ஒரு வழியா நம்ம பயிலுமே எல்லாருமே சாகடிச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப மறுபடியுமே ஒரு 4-5 பேர் வரானுங்க. ஆனா அந்த புள்ளிங்க ஆல்ரெடி இவன் பண்ண அட்டாக் எல்லாம் பார்த்துட்டு தொடர்நடிக்க போய் நின்றுட்டு இருக்கானுங்க. நம்ம அசாசினுமே இவனுங்கெல்லாம் பார்த்துட்டு, டே வந்தா மொத்தமா வர முடிக்கலான்ட்டு பயங்கரமா காண்டாயிடுறான். உடனே அவனோட ஆறாவை ரிலீஸ் பண்ணா இதை பார்த்துட்டு அங்க இருந்தவனுங்களா இன்னுமே பீதி ஆயிடுறானுங்க. அப்புறம் என்ன, அவளை தான் அவனுங்களோட சோலையுமே முடிஞ்சிருது. நம்ம பயிலுமே தனியால நின்று ஒரு ஆர்மியே போட்டு தள்ளியிருப்பான். இதனால பயங்கரமா டயர்டா இருப்பான். ஸ்வாட கூட தூக்க முடியாம தரையிலேயே தேய்ச்சிட்டே நடந்து போயிட்டு இருந்திருப்பான். அப்பதான் அவனுமே என்ன நினைக்கிறானா, இப்படி அவங்க சொல்ற ஆர்டர்ஸ் எல்லாம் கிட்டிட்டு இவளை பேத்த போட்டு தள்ளிட்டு இருந்தா யாருக்கு தான் என்ன பிடிக்கும். ஒருவேளை எனக்கு இன்னொரு ஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவுமே ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையா தான் இருக்கும். என்ன கருமண்டா இது. அப்பதான் இவன் கொண்டா அந்த வாரியர்ஸ் எல்லாத்தையுமே கட்டுறாங்க. அங்க பார்த்தா நம்ம பைபிள எல்லாரையுமே கொண்டு மலையாட்ட குமிச்சு வச்சுட்டு போயிருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம அசாசினை தான் காட்டுறாங்க. இவனோட வயித்துல பயங்கரமா ஒரு அடிபட்டு இருக்கும். உடனே இவனுமே அந்த அடிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கிட்டே அதே இடத்துல மண்டி போட்டாரான். அவனுமே நான் எப்படியாச்சும் சர்வே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கப்பயே திடீர்னு வாயில இருந்து போலன்னு ரத்த வாந்தியா எடுக்க ஆரம்பிக்கிறான். அவனும் உடனே அவனோட வாயில விடுற ரத்தத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு அந்த டிவைன் ஜஸ்டிஸ் கிளானுக்காக அவங்க சொல்ற எல்லா வேலையுமே ஒரு நாய் மாட்டா செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த டைம் கண்டிப்பா நான் என்னோட வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையில நடந்து போயிட்டு இருக்கப்ப எதிர்த்தாப்புல அவனுக்கு முன்னாடி ஒரு வீடுமே இருக்குது. அவனும் உடனே அந்த இடத்துக்கு மட்டும் நான் எப்படியாச்சும் போயிட்டேன்னா போதும், என்கிட்ட இருக்க எலெக்சரையும் மெடிசனையும் வச்சு நான் ஓரளவுக்கு குணமாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள நடக்க முடியாம அதே இடத்துல படுத்துறான். அப்பதான் அந்த அசாசினுமே மெடிசனை வச்சு என்ன நான் ஹீல் பண்றதுக்கு முன்னாடியே பசியில என்ன செத்து போயிருவானாட்டுக்குதுன்ட்டு அந்த காட்டுக்கு நடுவுல பசிக்குதுன்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். இவனும் உடனே வானத்துல இருக்க நிலாவை பார்த்துட்டு அது பார்க்க டம்ப்ளிங்ஸ் மட்டுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கப்பே எவனோ ஒருத்தன் பயங்கரமான ஒரு அட்டாக் பண்றான். நம்ம பெருசு அந்த ஒரு அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆகுது. உடனே நம்ம பெருசுமே இந்த வேர்ல்டுலயே நான் தான் நம்பர் 1 அசாசின். அப்படி இருக்கப்ப இவன் வரதை என்னால எப்படி சென்ஸ் பண்ண முடியாம போனுச்சுன்னு அவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் அவன் யூஸ் பண்றான் அந்த ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை பார்த்துட்டு இவரே பயங்கரமா ஆச்சரியமாயிராரு. உடனே இவருமே இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பே அவன் வந்து நம்ம பெருசை பார்த்து ஒரு சிங்கிள் ஸ்வாட் அட்டாக் தான் பண்றான். அந்த ஒரு அட்டாக்லயே இவருக்கு பின்னாடி இருந்த பாதி காட்டையே வேலைச்சு போடுறான். உடனே அவனு இந்த பெருசோட சோழி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பே நம்ம பெருசு, என்ன தம்பி என்னெல்லாம் சாங்கடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ட்ரைனிங் பார்த்தாதப்பன்னு சொல்ல இந்த வாய்ஸை கேட்டுட்டு அந்த பைபிளைக்கு அள்ளு விட்டுருது. அப்பதான் நம்ம பெருசுமே அந்த அசாசினை பார்த்து உன்னோட ஸ்வாட் டெக்னிக்கை பாக்குறப்ப எனக்கு நல்லா தெரியுது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீயே அந்த சென்ட்ரல் சவுத் ரீஜனை சேர்ந்தவனா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் இருக்க டிவைன் ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்த அந்த பைபிளிங்க கண்டிப்பா என்ன தேடி வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவனுங்க 8th அயன் ரெஜிமெண்டை சேர்ந்த எலைட் வாரியர்ஸ் அனுப்புவானுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு நம்ம பெருசுமே சொல்ல அந்த அசாசினுமே நம்ம பெருசை பார்த்து ஒரு நிமிஷம் ஆளு உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம பெருசுமே அந்த அசாசினை பார்த்து, தம்பி நான் வேணுமாலும் இப்ப வீக்கா இருக்கலாம், ஆனா என்னோட ஸ்வாடோட ஒரு ஸ்விங்கே போதும் உன்னை சாகடிக்கிறதுக்கு. இந்த மார்ச்ல வேர்ல்டுல இருக்க டாப் 10 கிரேட் ஸ்வாட்ஸ்மேனுக்கு முன்னாடி நீ நின்றுட்டு இருக்க. அப்படி இருக்கப்ப என்னோட நாலேஜுக்கு முன்னாடி நீ எல்லாமே கத்துக்குடி தான், அதனால உனக்கு ஒரு வார்னிங் தரேன், இங்க இருந்து போயிருன்னு சொல்ற. அப்படி ஆனா அந்த பைபிளுக்கு என்னதான் உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலுமே இவன் வந்து ரொம்பவுமே வீக்கா இருக்கான்ட்டு நம்ம பெருசா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம பெருசுமே இந்த முட்டா பையன் சொன்னா கேட்க மாட்டானாட்டுக்கிட்டு அவருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
சொல்றாரு. ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில ரெண்டு பேருமே ஒரே அட்டாக்ல முடிச்சிடலான்ட்டு அவங்களோட ஃபைனல் ஸ்டேக்குமே கொடுக்குறாங்க. ஆனா நம்ம பெருசு அவன் வயிற்றுல ஓட்டை போட்டுட்டு இந்த சைடு வந்தாரு. அப்படி உடனே நம்ம பெருசுமே இப்ப இருக்க இந்த குழந்தை பசங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு சொன்னா எதுவுமே கேட்க முடிக்கிறானுங்க. இப்ப பாரு எப்படி செத்து போய் கிடக்குறானு. அப்பதான் நம்ம பெருசுமே சரி சரி எவ்வளவு நேரம் தான் ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப வெளியவான்னு சொல்ற. அப்படி ஒரு பொண்ணு சும்மா ஆரவாளர் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம பெருசுக்கு முன்னாடி கெத்தா வந்து நிக்குது. இதை பார்த்துட்டு நம்மளால ஒரு நிமிஷம் அரண்டு போயிடுற. அப்படி உடனே நம்ம பெருசுமே அந்த லேடியை பார்த்துட்டு அழகின் ராணியே நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேக்குற. அப்படி அப்பதான் அவங்களுமே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன வந்து ஞாபகம் வச்சிருப்பேன்னு உன்னை கடைசியா நான் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆனா உன்னை இப்ப நான் இப்படி பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவங்களும் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பெருசு ஒரு கூட்டத்தையே சாகடிச்சு குமிச்சு வச்சிருந்தாருல அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க செக் பண்ணிட்டு இருந்தா அந்த வாரியர்ல ஒருத்தன் அந்த குரூப்போட லீடர் கிட்ட கிரேட் எல்டர் இங்க செத்து போய் கிடக்குற முக்காசி பேரு நம்ம டிவைன் கிளான சேர்ந்தவங்கன்னு சொல்றான். அப்பதான் அந்த வெள்ளதாடிக்குமே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த ஆளு நம்ம பெருசோட டிவைன் ஜஸ்டிஸ் கிளான சேர்ந்த ஒரு கிரேட் எல்டர். அவரோட பேரு இலியாங் ஜிங். அப்பதான் இந்த வெள்ளதாடியுமே நம்ம பெருசை பார்த்து ஹைஜின் உன்னை வந்து இந்த அசாசினோட கிங்னு சொல்றதுல தப்பே இல்லைன்னு சொல்றாரு. அங்க இருந்த வாரியர்ஸ் எல்லாருமே இந்த ஆளுக்கு முன்னாடி வண்டியை போட்டு உட்காரு. அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா அழகின் ராணியோட எனர்ஜி எந்த திசையில இருந்து ரிலீஸ் ஆகுதோ அந்த பக்கத்தை நோக்கி போங்கன்னு சொல்ல அந்த வெள்ளதாடியுமே இன்னைக்கு அவனை சாகடிக்காம விட மாட்டேன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம பெருசுக்கு முன்னாடி அந்த பொம்பளை 6 ரிலீஸ் பண்ணிட்டு பயங்கரமா நடந்து வந்துட்டு இருக்கா. உடனே நம்ம பெருசுமே மனசுக்குள்ளார இவ பாக்குறதுக்கு என்னதான் 30 வயசு அழகான பொண்ணு மட்டும் தெரிஞ்சாலுமே இவ ஃபேஸ் ஷிஃப்டிங் டெக்னிக் மூலமா ஒரு அழகான பொண்ணு மட்டும் வெளியே காமிச்சிட்டு இருக்கா. ஆனா எனக்கு ஏற்கனவே தெரியும் இவ ஒரு 60 வயசு கிளவின்னு. நம்ம பெருசுமே அப்பதான் நினைச்சு பாக்குறாரு என்ன சாகடிக்கிறதுக்காக போய் இவங்கள்ட்ட போயிட்டு கேள்வி இருக்கானுங்க. அப்பதான் அந்த லேடியுமே நம்ம பெருசை பார்த்து நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படி இருக்கப்ப எதுக்காக நீ என்ன பார்த்தோன்னே உன்னோட கத்தியை வந்து உயர்த்த ஆரம்பிக்கிறேன்னு கேட்க இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்மளு பயங்கரமா காண்டாயிராரு. உடனே நம்ம பெருசுமே அந்த லேடியை பார்த்துட்டு ஏய் நீ தேவலாம ஏதாச்சும் உழைட்டு கிடக்காதன்ட்டு அவருமே அவரோட 6 ரிலீஸ் பண்ண. அப்பதான் அந்த லேடியுமே நம்ம பெருசை பார்த்து நீ ரொம்பவுமே முரட்டுத்தனமா இருக்க. இப்ப நீ இருக்க இந்த ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா உன்னால என்ன வின் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கப்ப ஒழுங்கா சரண்டர் ஆனா உயிராவது மிஞ்சுன்னு சொல்றா. அப்பதான் நம்ம பெருசுமே வாங்கி வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த லேடியை பார்த்து உன்ன மாதிரி கிளவிக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு தோத்து போற அளவுக்கு நான் ஒண்ணு வீக்கான ஆளு இல்லைன்ட்டு அவளுக்கிட்டே சொல்ல இவளுமே அதை கேட்டுட்டு பயங்கரமா காண்டாயிரா. அவளுமே நம்ம பெருசை பார்த்து இப்ப நீ என்ன சொன்ன நீ இப்ப சொன்ன இந்த வார்த்தைக்கு கண்டிப்பா உன்னோட முதுகெலும்ப உன்னோட கண்ணு முன்னாடியே நான் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பெருசுமே நீ சொல்றதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு ரொம்பவுமே பயமா இருக்குதுன்னு சொல்றா. அப்படி அதோட அவருமே அந்த லேடியை பார்த்துட்டு உன்னை நான் எப்ப ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணனா அப்பயே நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் நீ ஒரு கிளவின்ட்டு. சரி உன்னோட அந்த அலங்கோலமான முகத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன் ஒரு டைம் காட்டுன்னு சொல்றா. அப்படி இவர் சொல்ல அந்த லேடி பயங்கரமா காண்டாயிருது. அதே சமயம் அவ எந்த அளவுக்கு கோவப்பட்டாலும் அப்படியே ஆப்போசிட்டா நார்மலாவுமே மாறிடுறா. இதை பார்த்துட்டு நம்ம பெருசா ஆளு மிரண்டு போயிடுறாரு. அப்பதான் அந்த லேடியுமே அவளோட கையில இருக்க நகத்தை எல்லாம் ஒரு சூனியக்காரி மாட்டம் மாத்திக்கிட்டு நம்ம பெருசை பார்த்து அப்ப நான் கேள்விப்பட்ட அந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் போல. எதுக்காக அந்த டிவைன் ஜஸ்டிஸ் கிளானு ஒன்ன சாகடியதுக்காக என்ன கூப்பிட்டாங்கிட்டு இப்பதான் எனக்கு தெரியுது. உன்னோட டேண்டியன்ல இருந்து வர அந்த ஒரு எனர்ஜி ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது ஏன்ஷியன்ட் செட்டோட அழிஞ்சு போன மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்ஸ் உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்றா. அவளுமே நம்ம பெருசை பார்த்து உன்னை பாக்குறப்ப எனக்கு ரொம்பவுமே இம்ப்ரெஸ்ஸா இருக்குது. எப்படியாச்சும் உன்னை நான் உயிரோட பிடிக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா நீ அந்த டிவைன் செட்ல இருந்த நிறைய மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தனா போட்டு தள்ளிட்ட. அப்படி இருக்கப்ப அவனுங்க வந்து உன்னை சும்மா விட மாட்டானுங்க. என்னதான் நீ இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலும் கூட உடம்புல இருக்க அந்த ஒரு பிளட் பேராசைட்டை வச்சு அவனுங்க அசால்ட்டா போட்டு தள்ளிடுவானுங்க. இருந்தாலுமே உனக்கு ஒரு கடைசி சான்ஸ் இருக்குது. நான் நினைச்சேன்னா உன்னோட உடம்புக்குள்ள இருக்க அந்த ஒரு பிளட் பேராசைட்டை ரொம்பவுமே சுலபமா என்னால ரிமூவ் பண்ண முடியும். நான் வந்து காட் ஆஃப் டெத்தோட அந்த கடைசி மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்ஸுமே நான் மாஸ்டர் பண்ணிட்டேன். அதனால என்னால எல்லா விதமான பாய்சனுமே சுலபமா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஒரு டெக்னிக்ஸை வச்சு உன் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஒரு பிளட் பேராசைட்டுமே என்னால ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்றா. இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பெருசே ஒரு நிமிஷம் ஆளு சைலண்டா மாறிடுறாரு. இந்த டீலுக்கு ஓகேனா அதுக்கு பதிலா உனக்கு தெரிஞ்ச அந்த ஏன்ஷியன்ட் செக்டோட மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்ஸை எனக்கு சொல்லுன்னு அவ சொல்றா. அந்த லேடிக்கு முன்னாடி கீழே குடிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம பெருசே திடீர்னு அவளை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம பெருசுமே அந்த லேடியை பார்த்து அந்த டிவைன் ஜஸ்டிஸ் கிளான சேர்ந்தவங்க இதுக்காக மட்டும் தான் என்ன தோர்த்துறாங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ நல்லாவே யோசிச்சு பாரு அப்படின்னு அந்த லேடிகிட்ட சொல்ல அந்த லேடியுமே யோசிச்சு பார்த்துட்டு ஆளு மிரண்டு போயிடுறாங்க. அப்பதான் அவளுமே நம்ம பெருசை பார்த்து இதுக்கு வாய்ப்பே இல்ல உன்னால எப்படி அந்த பிளட் வார்ம வெளியே எடுக்க முடிஞ்சிச்சு அந்த முட்டா பயிலுங்க ஏன்னா 30 வருஷமா இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னு அவளுமே நம்ம பெருசுகிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம பெருசுமே பயங்கரமா சிரிச்சுட்டு இதுக்காக என் வாழ்க்கையில நான் பாதி நாள் செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே திடீர்னு ஒரு மாதிரி உளர ஆரம்பிக்கிறாரு. அவருமே அந்த சீக்கிரட்டை சொல்லான்னு வரப்ப அடுத்த செகண்டே அவரு இவ வந்து என்னை ஹிப்னாடைஸ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவருமே கண்டுபிடிச்சிடறாரு. கான்சியஸுக்கு வந்தா நம்ம பெருசுமே அவளை பார்த்து எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே மேனிபுலேட் பண்ண பார்த்திருப்பேன்ட்டு அவர் ஸ்வாட்ல பயங்கரமா 6 ரிலீஸ் பண்ண இதை பார்த்துட்டு அவளுமே காண்டாயிடுறா. அவளுமே என்ன சொல்றானா கிட்டத்தட்ட நீ பாதி சேர்த்து போயிட்டா அப்படி இருக்கப்ப உன்னால என்ன வின் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுமே அவளோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு அவளோட உண்மையான ஃபேஸை காட்ட ஆரம்பிக்கிறா. நம்ம பெருசுமே ஒரு சேர்ந்து அவ
மூஞ்ச பார்த்துட்டு ஆளு மிரண்டு போயிடுறாரு. இவருமே அவரோட ஸ்வாட்ல பயங்கரமா ஆரவ ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் அவளுமே அவளோட கையில பயங்கரமா பவரை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேரோட அந்த ஒரு அட்டாக்னால அந்த இடத்துல ஒரு பெரிய நியூக்ளியர் பாம்பு போட்ட மாட்டமே ஒரு பெரிய பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரா டிவீட் ஆனான்னு பார்த்தா அந்த லேடி நம்ம பெருசோட கையில அவளோட கூர்மையான நகத்துல இருந்த பாய்சனை வச்சு நம்ம பெருசோட கையில எக்கச்சக்கமான ஓட்டையை போட்டாரா. நம்ம பெருசு இதை பார்த்து அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்க. அதே சமயம் அந்த வெள்ளத்தடிக்காரன் இந்த இடத்துக்குமே வந்துடுறான். அந்த ஆளா பார்த்துட்டு நம்ம பெருசுக்கு இன்னுமே அள்ளு விட்டுறது. உடனே அவருமே இந்த கேள்ட்டு பையன் எங்க இருந்தா வந்துட்டு நம்ம பெருசு நினைச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த ஒரு கேப்ல அந்த வெள்ளத்தடிக்காரனும் நம்ம பெருசோட கையை காலம் எல்லாமே துண்டு துண்டா வெட்டி போட்டாரான். உடனே அந்த லேடியுமே இதுதான் சான்ஸ்னு நம்ம பெருசோட நெஞ்சில ஓட்டையை போட்டு அவளோட கையை அந்த பக்கமே எடுத்து வந்துடுறான். இந்த ஒரு அட்டாக்னாலேயே நம்ம பெருசுக்கு வாயில இருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. அந்த டைம்னு பார்த்து அந்த லேடியுமே நம்ம பெருசோட தலையில கையை வச்சு அவரோட தலையை தனியா பிச்சு எடுத்துறா. அதோட மட்டும் இல்லாம அவரோட தலையை கையில வச்சுக்கிட்டு ஒரு சைக்க மாட்டம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம பெருசுமே சாகர அந்த ஒரு நொடியில நான் ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். கடவுள் மட்டும் எனக்கு இன்னொரு லைஃப கொடுத்தாருனா கண்டிப்பா நான் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்வேன்னு அவருமே அந்த இடத்துல செத்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கட்டுறாங்க. ஹெவன்லி டீமன் கல்ட்டோட மெயின் டெம்பிள கட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பையன் பயங்கரமா தூங்கிட்டு இருக்கான். இவன் வந்து ரொம்ப நாளா கோமால கடந்துட்டு இருந்திருப்பான். அப்பதான் அவனோட கையுமே அசைய ஆரம்பிச்சிருக்கும். உடனே அவனுமே எனக்கு இன்னொரு லைஃப் வேணும்னு கத்திட்டே கண்ண முழிக்கிறான். ஆமா கைஸ், இந்த பையன் உடம்புல இருக்கிறது வேற யாருமே இல்ல, நம்ம பெருசுதான் ரீஇன்கார்னேட் ஆகி டீமானிக் கல்ட்டோட பையனோட உடம்புல மறுபடியும் உயிரோட வந்திருப்பாரு. அப்பதான் நம்ம பெருசுமே திடீர்னு கண்ண முழிச்சிட்டு இப்ப நான் யார் உடம்புல தாண்டா இருக்கேன், இவன் என்னடா போன மாட்டான் கிடக்குறான்னு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட முடியுது. இந்த வீடியோவை யாராச்சும் ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை அப்லோட் பண்றேன். எனக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.